அன்பிற்கினிய சிம்ம ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன். உங்கள் ராசி அதிபதியே சீவனஸ்தானத்தில் இருக்கிறார். லாபத்தில் வியாழ பகவான் இருக்கிறார். ஒரு வகையில் அவர் அட்டமாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு சற்று மறைமுகமான வருமானத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் அடிக்கடி தாங்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது நல்லது. தகப்பனை பிரிய நேரிடும். தகப்பனால் சில வம்பு வழக்குகளை சந்திக்க நேரிடும். தகப்பன் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவ கண்மணிகளுக்கு அதிக அலைச்சல் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகைய அளந்து இது வச்சு தான் சிலருக்கு சீட்டு கிடைக்கும் என்பது உண்மை. அதே நேரம் தாயாருக்கும் சற்று நல்லாத நேரம் என்று தான் சொல்ல வேண்டும். தாயாருக்கும் இம்மாதம் சோதனையான காலமாகத்தான் அமைகிறது. வாக்கியப்படி சனீஸ்வரன் களத்திர ஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் தேவையில்லாமல் மன உளைச்சல் ஏற்பதற்கும் வம்பு வழக்கு ஏற்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்கள் உடல்நலில் சற்று கவனம் தேவை என்று தான் சொல்ல வேண்டும். வருமானம் வருகிறது என்று நினைப்போம். அந்த வருமானத்திற்கு சமமாக இந்த வைகாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். ஆகவே குடும்பத்தில் மௌனம் சாதிப்பது நல்லது. பொறுமையாக செல்வது நல்லது. எதையும் விட்டு கொடுத்து போவது நல்லது. இந்த சிம்மராசிக்காரர்கள் முடிந்தால் இம்மாதம் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வந்தால் நன்மை பயக்கும். ஆகவே இந்த சிம்மராசிக்காரர்கள் வைகாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருவது மிக மிக நன்று என்பதுதான் உண்மை. தந்தை வழி உறவுகள் சிலருக்கு மேம்படும், நன்மை அளிக்கும். சிலருக்கு இதுவரை வரவேண்டிய தொகைகள் வசூலாகும். அரசால் கிடைக்க வேண்டிய சன்மானங்கள் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது சற்று சந்தோஷமான நிகழ்வைத்தான் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இம்மாதம் அமைகிறது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.